ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது எங்கள் ஊர் பாடியநல்லூர் பீலிகான் முனீஸ்வர அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாங்க. பங்குனி உத்திர திருவிழா. இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்கிற பெரிய திருவிழாங்க. ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக நடக்குங்க. 10 நாள் திருவிழாங்க. முக்கியமாக 10 நாள், அதுக்கு மேலேயும் நடக்குங்க. திருவிழா நடத்துகிறவங்க அவ்வளவு அற்புதமாக இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு நாளுங்க பங்குனி உத்திரத்தன்று தான் காப்பு கட்டி கொடியேற்றம் செஞ்சுருக்காங்க. அபிஷேகமும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. பாருங்களேன், ஃபஸ்ட்டு நாள் எவ்வளவு ஜனம். 10வது நாள் தீமிதி திருவிழா நடக்குங்க. அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை நடைபெறுங்க. அம்மன் வீதி உலா வருவாங்க. அந்த எல்லையில் இருக்கிற எல்லா வீதிகளுக்கும் வருவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க இந்த திருவிழா. எம்ஜிஎம் கிஷ்கிந்தாலாம் என்னங்க, இங்கே வர ராட்டினம் தாங்க ஹைலைட்டு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுவாங்க. அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது பக்கத்து ஊர் அப்படி இருக்கிறவங்க யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. 10 நாள் ஸ்டே பண்ணி காப்பு கட்டி தீ மிதிக்கிறவங்களும் இருப்பாங்க. 10 நாளும் அன்னதானம் நடைபெறுங்க. பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, அவங்க ரிலேஷன் எல்லாருமே அட்டன் பண்ணுற ஒரே திருவிழா இந்த திருவிழா தாங்க. ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்துடுவாங்க. தெரியாதவங்க யாரன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பஸ்ஸு பிடிச்சியாவது இந்த திருவிழாவை அட்டன் பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணிடாதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழாங்க. இந்த திருவிழா பற்றி நீங்கள் எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடுங்க. பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழான்னு போட்டாலே வந்துடுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழாங்க. தெரியாதவங்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு பாட்டு கச்சேரியும் நடக்குங்க. பாட்டு கச்சேரிக்குன்னே தனி ஃபேனுங்க. கரெக்டாக நாங்கள் என்டர் ஆகிறப்பவே சாமி பாட்டுங்க போயிட்டுருந்துச்சு. பார்த்தாலே தெரியுங்க ஸ்டார்டிங் பண்ணுறப்ப எவ்வளோ ஜனங்க இருந்தாங்கன்னு. நான் உங்களுக்கு திருவிழா ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு கச்சேரி மியூட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கோவிலில் அன்னதானமும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. காண